வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் இந்தியன் போஸ்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆஃபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதற்கான டோட்டல் வேக்கண்ட்னு பார்த்தீங்கன்னா 98,000க்கு மேலே இருக்கிற வேக்கண்ட்டை ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க வரக்கூடிய 2024. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 9,774 வேக்கண்ட்டை தமிழ்நாட்டில் மட்டுமே ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. எல்லா ஸ்டேட்லேயும் ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எந்தெந்த போஸ்ட்டுக்கெலாம் ஃபில் பண்ண போகிறாங்க, இதுக்கான குவாலிஃபிகேஷன்லாம் என்ன வேணும், எப்படி அப்ளை பண்ணலாங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் போஸ்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க. 2024 இந்த 98,000 போஸ்ட்டையும் ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக 9,774 போஸ்ட்டை தமிழ்நாட்டிலையும் ஃபில் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எந்தெந்த போஸ்ட்டுக்கெல்லாம் ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன், மெயில் கார்டு, எம்டிஎஸ், ஸ்டெனோகிராஃபர், இந்த மாதிரி 98,000 போஸ்ட்டையும் ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th டிகிரி வரையும் முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது. இதுக்கான ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா மினிமமாக 18லேருந்து மேக்ஸிமமாக 30 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான சில ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்குறாங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 5 இயர்ஸும், ஓபிசி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 3 இயர்ஸும், பிடபிள்யூடிக்கு 10 இயர்ஸும், பிடபிள்யூடி ப்ளஸ் எஸ்சி எஸ்டிக்கு 15 இயர்ஸும், பிடபிள்யூடி ப்ளஸ் ஓபிசிக்கு 13 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கான சேலரி டீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா பே லெவல் பேசிக்காகவே 25,500லேருந்து 81,100 வரையும் கொடுக்க போகிறதா ஒரு தகவல் வெளியே வந்திருக்குது. எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான பேப்பர் 1, 2, 3 தான் இருக்கும், எக்ஸாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். 3வது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலயமா எடுக்க போகிறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா சில கேட்டகரிக்கெலாம் எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லாம் அவங்க எதாவது தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி எந்த ஸ்டேட்டில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, போஸ்ட் வேக்கண்ட் இருக்குது, ஸோ இது எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸு, எந்த கேட்டகரியில் இருக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்கும். அதை பார்த்து தெரிஞ்சுங்க. மறக்காமல் நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஆமாம், இதை ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் பேஜை நான் உங்களுக்கு கொடுக்கல. ஸோ இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டையும் நோட்டிஃபிகேஷனும் மட்டும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஜாபுக்கான அடுத்த அப்டேட்டு நான் அப்ளிகேஷன் எப்போ வெளியே வருதோ நான் உங்களுக்கு அதை உடனுக்குடன் தெரியப்படுத்துகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன்.